Hi friends, Howtocook சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேரட் கொழுக்கட்டை. கேரட் கொழுக்கட்டை எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரட் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு 200 கிராம் கேரட் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேரட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஜூஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்து அதில் தான் நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறோம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டிட்டு ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க சாறை ஊற்றிக்கலாம். கேரட் சாறை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, கேசரி பவுடர் வேணும்னா ஆப்ஷன் தான், போட்டுக்கலாம். இல்லைன்னா வேண்டான்னா விட்டுருங்க. கேரட் கலர் கொடுக்கும் போட்டால், அதுக்காக. இப்போ ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் 1/2 கப் சுகர் சேர்க்குறேன். சுகர் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, இல்லை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம கொழுக்கட்டை சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலரிக்கலாம். நல்லா உருண்டையாக இல்லாமல் நல்லா எல்லா மாவும் சேர்த்து ஒன்றா நல்லா அழகாக கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் வற்றினதும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இன்னும் நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், நான் அந்த பேனில் ஒட்டவே இல்லை. எந்த அளவுக்கு நல்லா அழகாக மாவு வந்திருக்குன்ட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு கையில் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீளமான ஷேப்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் கொழுக்கட்டை வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க. இது மாதிரி போட்டால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம எடுத்து இட்லி குண்டானில் நான் துணி போட்டு உருண்டைங்களை வச்சிடுறேன். இது ஒரு 15 நிமிஷம் போல் வேகட்டும். நான் 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டையை அதில் சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டையை சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிடுங்க. இப்போது நான் தேங்காய் பூவை இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூவை சேர்த்துனா நல்லா வாசமாக இருக்கும், சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பசங்கள்லாம் கேரட்டு சாப்பிடலைன்னா இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டையாக செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளோ அழகாக நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.